ஆத்துமாக்களின் மேல் கரிசனை கொண்ட இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். குட்டி தீர்க்கதரிசிகளின் புத்தகமாகிய யோனா தீர்க்கதரிசியின் புத்தகத்தினுடைய கதை நம்ம நன்றாக அறிவோம். அந்த புத்தகத்திலே மகா நகரமாகிய நினிவேனுடைய பாவம் தேவ சன்னிதானத்திலே எட்டின பொழுது ஆண்டவர் தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய யோனாவை அழைத்து, நினிவேனுடைய பாவம் என் சமூகத்தில் மிகவும் வந்து எட்டிற்று, அதனால் நீ போய் அந்த நினிவேக்கு எதிராக பிரசங்கம் பண்ணு என்று சொல்லி அழைத்த பொழுது அவன் நினிவேக்கு போக மனதில்லாமல் அங்கே இருந்து தப்பி ஓடி தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு அங்கே கூலி கொடுத்து அதில் ஏறி அமர்ந்து கொண்டதை நாம் படித்திருக்கிறோம். அந்த கப்பல் போகிற வழியிலே ஆண்டவர் கடலிலே மிகப்பெரிய காற்றிற்கு கட்டளையிட்ட பொழுது கடல் மும்முரமாக கொந்தளித்து கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் கடலினுடைய கீழ்த்தட்டிலே போய் அடியிலே, இந்த கப்பலின் அடியிலே போய் படுத்து கொண்டான். அவர்கள் எல்லாரும், கப்பற்காரர்கள் எல்லாரும் வந்து தங்களுடைய சரக்குகளை எல்லாம் வெளியே தூக்கி போட்ட பின்பும், கடலிலே போட்ட பின்பும் அந்த மும்முரம் அடங்கவில்லை. அவர்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து, உங்களுடைய தெய்வத்தை நோக்கி நீங்கள் வேண்டுதல் செய்யுங்கள் என்று சொல்லி அவர்கள் ஜெபிக்க சொல்லிவிட்டு கீழே வந்து பார்த்தபொழுது கீழே தட்டிலே யோனா மிகவும் அயர்ந்த ஒரு நித்திரை பண்ணி கொண்டிருந்த பொழுது அவனை எழுப்பி, நீனும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணு, உன்னுடைய தேவனை நோக்கி வேண்டுதல் செய், ஒருவேளை சுவாமி நம்மை காப்பாற்ற முடியும் என்றெல்லாம் அவர்கள் சொல்லி பார்த்துவிட்டு மீண்டுமாய் அவர்கள் இது எது நிமித்தம் வந்திருக்கிறது, யார் நிமித்தம் வந்திருக்கிறது என்று நமக்குள்ளாக நாம் சீட்டு போட்டு பார்ப்போம் என்று சீட்டு போட்டு பார்த்த பொழுது அது யோனாவின் பேருக்கு விழுந்தபடியினால் யோனாவின் இடத்தில் வந்து, உன்னுடைய தொழில் என்ன, நீ எந்த ஊர், எந்த இனத்தான், எந்த ஜாதி என்றெல்லாம் அவன் கேட்டபொழுது அவன் சொல்லுகிற ஒரு காரியம், நான் சமுத்திரத்தையும் நான் இந்த பூமியை உண்டாக்கின தேவனுடைய அந்த தீர்க்கதரிசி என்பதாகவும் அவரிடத்தில் நான் பயபக்தி உள்ளவன் என்பதையும் அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். தேவனிடத்தில் மிகுந்த பயபக்தி உள்ளவன் என்று சொல்லிவிட்டு அவன் தேவ சமூகத்தை விட்டு விலகி அவன் தர்சீசுக்கு ஓடி போகிறான் என்று தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர்கள் அவனிடத்தில் கேட்கிறார்கள், இதற்கு நாங்கள் பரிகாரமாக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டபொழுது அவன் சொல்லுகிறான், என்னை தூக்கி இந்த கடலிலே போட்டு விடுங்கள், இந்த கடல் மும்முரம் அது அடங்கிவிடும் என்று சொன்னபொழுது அவர்கள் பயப்படுகிறார்கள். வேகமாக தண்டு வலித்து கரையை சேர்ந்து விடலாம் என்று நினைக்கும் பொழுது கடல் இன்னும் மும்முரமாக அது கொந்தளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் தேவனிடத்தில், ஆண்டவரே, இந்த குற்றமில்லாத மனிதனுடைய இரத்த பலியை எங்கள் மேலே சுமத்தி விடாதேயும் என்று சொல்லி அவனை தூக்கி கடலிலே போட்டபொழுது கடலிலே ஆண்டவர் ஒரு மீனுக்கு கட்டளையிட்டிருந்தார் என்று பார்க்கிறோம். அந்த மீன் இவரை விழுங்கி 3 நாள் தன்னுடைய வயிற்றிலே அவரை வைத்து கொண்டது. பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே அவர்கள் பாதாளத்தை தான் மரித்தவர்கள் இருக்கிற இடமென்று நினைப்பார்கள். இவர் அங்கே பாதாளத்தில் இருப்பது போல நினைத்து தான் ஜெபிக்கிறார். பாதாளத்தில் இருக்கிறவர்களுக்கு சரீரத்தில் உயிர் இருக்காது, ஆனால் இவருக்கு சரீரத்தில் உயிர் இருக்கிறது, அவ்வளவுதான் வித்தியாசம். அங்கேருந்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே, நெருக்கத்தில் இருக்கிற எனக்கு நீர் உதவி செய்யுங்க, என் ஜெபத்தை கேளுங்க என்று சொல்லிடலாம். அவர் அங்கே ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த மீனுக்கு கட்டளையிட்டு அவருக்கு ஒரு பெரிய விடுதலையை அவருக்கு கொடுக்கிறார். மீன் இவரை கரையிலே கொண்டு வந்து கக்கி விடுகிறது. 3 நாள் கழித்து இவர் மீண்டும் எழும்பின பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ணு என்று சொன்னபோது அவர் நினிவேக்கு அவர் கடந்து சென்று அங்கே பிரசங்கம் பண்ணுகிறார். 40 நாட்களிலே இந்த நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும், உங்களுடைய பாவங்களின் நிமித்தமாய் கவிழ்க்கப்பட்டு விடும் என்று சொல்லி ஆண்டவரத்திலிருந்து விலகி ஓடின மனுஷன் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு ஆண்டவருடைய விடுதலையையும் இரக்கத்தையும் பெற்று மரிக்கும் தருவாய் வரையிலும் சென்றிருந்த ஒரு யோனாவை ஆண்டவர் மீண்டும் காப்பாற்றி அவனுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்து அவனை அந்த பிரசங்கத்தை செய்யும்படியாய் அனுப்பின பொழுது அவன் பிரசங்கத்தை கேட்ட மக்கள் எல்லாரும் இவன் நினைத்து கூட பார்க்கவில்லை, அவர்கள் மனம் திரும்பி விட்டார்கள். அவர்களும் அவருடைய மிருக ஜீவன்களும் அவருடைய ஆடு மாடுகளும் அவருடைய குழந்தைகள் எல்லாரும் மகா பெரிய உபவாசத்தை அவர்கள் அனுசரித்தபடியினாலே அவர்கள் சாம்பலிலே உட்கார்ந்து ரெட்டுடுத்தினவர்களாய் தங்களுடைய பரலோக தேவனுக்கு முன்பாக தாழ்த்தினபடினாலே ஆண்டவர் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்த தீங்கை அவர்களுக்கு செய்யாமல் ஆண்டவர் அவர்களுக்கும் யோனாவுக்கு எப்படி மன்னிப்பு கொடுத்தாரோ, யோனாவுக்கு எப்படி மறுவாழ்வு கொடுத்தாரோ, அதே போல் அந்த ஜனங்களுக்கும் அவர் மறுவாழ்வு கொடுத்து விட்டதை நாம் இந்த பகுதிகளிலே பார்க்கிறோம். ஆனால் இதனை பொறுத்து கொள்ள முடியாத யோனா, தனக்கு மீட்பு கிடைத்தது, தனக்கு ரட்சிப்பு கிடைத்தது, தான் அழிந்து போக வேண்டியவன்,
தான் என்றைக்கோ மரித்திருக்க வேண்டியவன் என்கிறதையெல்லாம் மறந்துவிட்டு அங்கே எதிர்த்தார் போல் ஒரு கூடாரம் போட்டு 40 நாளில் அழிப்பேன் என்று சொன்னாரே, அவர் அழிக்கிறாரா இல்லையா என்று பார்ப்பதற்காக அங்கே அமர்ந்திருக்கிறதை, தான் சொன்ன வார்த்தையின்படி நடக்கிறதா நான் பெரிய தீர்க்கதரிசி என்று காட்ட வேண்டுமே என்பது போல் அவன் அங்கே அமர்ந்திருக்கிறதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். வேதம் இதை காட்டக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நாம் பெற்றுக்கொண்ட இரக்கத்தை, நாம் பெற்றுக்கொண்ட மீட்பை, நாம் தேவனிடத்தில் மகா பெரிய இரக்கத்தையும் இவருடைய கிருபையும் பெற்றிருக்கிறோம். ஆனால் நாம் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கும் பொழுது அவர்களும் நம்மை போல மீட்பை பெற வேண்டும், நம்மை போல அவர்களும் இரக்கத்தை பெற வேண்டும், நம்மை போல அவர்களும் அந்த ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கும் மறுவாழ்வு கிடைக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு ஊழியத்தை செய்கிறவர்களாக வாழ வேண்டும் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் யோனா தீர்க்கதரிசியாக இருந்த போதிலும் இந்த எண்ணத்தை அவனிடத்தில் காண முடியவில்லை என்றே சொல்ல முடியும். பவுல் அவருடைய நிருபங்களிலே எழுதுகிறார், நான் இடித்து போடுகிறதற்கு அல்ல, ஊன்ற கெட்டவே அழைக்கப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு யோனா அந்த நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொன்ன வார்த்தை நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆனால் ஆண்டவரோ வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் மனதிரும்பின பொழுது அவர்களுக்காக மனதுருகுகிற ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கும் ஆண்டவர் இந்த பூமியில் வாழ்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் அவர் இரத்தம் சிந்தி இருக்கிற பொழுது அந்த மீட்பை நாம் ஒருவேளை பெற்றிருந்தோம் என்று சொன்னால், அந்த மீட்பினால், அந்த கிருபையினால் அழிக்கப்பட வேண்டிய நான், என்றைக்கோ அழிந்து போக வேண்டிய நான் உம்முடைய கிருபையினாலே காக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற ஒரு அன்பு நம்முடைய இருதயத்தில் பெருகும் என்று சொன்னால், அந்த பாரத்தோடு கூட நாம் மற்றவர்கள் எத்தனை கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களுக்கென்று இந்த நல்ல சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது உன்னுடைய பாவங்களுக்காகவும் உன்னுடைய மீறுதல்களுக்காகவும் அவர் எல்லா சொட்டு இரத்தத்தையும் சிந்திருக்கிறார். ஒரு நற்செய்தி உண்டு, உனக்காக மரித்த உன் பாவங்களுக்காக, உன்னுடைய கீழ்ப்படியாமைகளுக்காக, உன்னுடைய முரட்டாட்டத்திற்காக மரித்த ஒரு இயேசு உண்டு என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது ஆண்டவர் அவர்களை ரட்சிக்கும் பொழுது, அவர்களை அழிவிலிருந்து பாதுகாக்கும் பொழுது, அதற்காக யோனாவைப் போல நாம் துக்கப்படாதபடி சந்தோஷப்படும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுமே, அந்த பரலோகத்தோடு கூட சேர்ந்து நாமும் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டுமே. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஆத்தும பாரத்தோடு கூட நாம் ஓடி ஓடி ஆண்டவருக்கென்று பணி செய்தால் அநேக ஆத்துமாக்களை ஆண்டவருக்கு கொள்ளை பொருளாக நாம் சம்பாதிக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தாமே நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். அழிந்து போகும் ஆத்துமாக்கள் நினைத்திட வேண்டும், ஆத்தும பாரத்தினால் அலைந்திட வேண்டும், ஆத்தும பாரத்தினால் அலைந்திட வேண்டும். ஒரு வாழ்வு அது உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும், உம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும்.